தாயே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தி பாதார இந்த கமலங்களுக்கு அனைவருக்கு போய் வந்தனம் தாயே. என் பார்த்த பண்ணா என்ன வருகின்ற பொழுது என்னோட நாமதம் தெரிய வந்ததா? தெரிவிக்கிறேன் ஐயா. காமாட்சி அம்மனிட சிம்மவாகத்தில் அமர்ந்து சூலாயுதம் கையில் தாங்கி எனது இருபுறமும் பூதப்படும் ஜீவப்படும் சூழ இந்த சபையில் நான் வந்தேன். மேலும் எப்படி வரும் தெரியுமா? வருகின்ற பொழுது வானத்தில் மழை எவ்வாறு பொழிகிறதோ அதே போல் மழை மாறி பொழிய வேண்டும் அல்லவா? அதுவும் தவிர அந்த வாதாபி எனதாபி அவர்கள் அசுரர்கள் அனைவரும் அழிப்பதற்காக உருவெடுத்து வந்தேன். மேலும் எப்படி வரும் தெரியுமா? மத்தாலும் தமிழில் மத்தாளம், தாம்பூர், வீங்கினை, டங்கா, முரசு இப்படி சொல்லப்படுகின்ற 32 மேலவாதிகளும் தாம் தாம்னு முழங்க நான் வந்தேன். மேலும் எப்படி வரும் தெரியுமா? தெரிவிக்கிறேன். அந்த என்னோட நாமதம் அண்டரே அகோரே திருசூலே
கபாலி, நீலி இப்படி சொல்லப்படுகின்ற பல நாமதம் இருந்தாலும் என்னுடைய அவதாரம் காஞ்சியிலே காமாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரியாகவும், மேல்மருவத்தூரில் ஆதிபரா சக்தியாகவும், காசியில் விசாலாட்சியாகவும், திருவண்ணாமலையில் தேவி உண்ணாமலை அம்மையாகவும், இந்த யுத்ரவண்ய நாடகத்தினால் காமாட்சி அம்மனை வளர்த்தெடுத்து உங்கள் முன் காட்சியளிக்கின்றேன். அப்படி இருந்தாலும் ஏதோ காரணமாக வன்னிய மகாராஜா அழைத்திருக்கின்றார். அவரை கண்டு காட்சியளிக்கிறேன். நீதியோ நெறி அன்பு நிலை தவறாமல் மேனி அரசுக்கெல்லாம் மேலாக தாய் தோங்கே என்று சிறு சிறுப்புமுடன் பெரும் பெருமையோடு வந்திருப்பீர்கள். நீதிக்கெல்லாம் நீதியாகவும் அரசருக்கெல்லாம் அரசராக திகழக்கூடிய நீங்கள் இந்த பூலோகவாசிகள் எல்லாம் உங்களை வன்னிய மகாராஜா என்று அழைப்பார்கள். சொல்லுங்க வன்னியராஜனே. வீரசிம்மன் படுகளத்திலே வந்து ரணவரிக்கு அடிக்க அவனை நீலகண்டனை அனுப்பி அவனை சம்மாரம் செய்தோம். இப்பொழுது ரணகளத்திலே வந்து தெரிவிக்கிற வன்னிய மகாராஜனே. நின்று பழிக்கு பழி மகன் என்று கூறி வன்னிய மகாராஜனே, நேற்றைய தினத்தில் மாண்டு போன வீரசிம்மனுடைய தம்பி நீலராஜன் அப்பா. அந்த அசூரனை அந்த அசுரனை நம்ம யாரை அனுப்பினால் ஜெயம் பெற்று வருவார்கள். எனக்கு விளக்கமாக தெரிவிக்கிறேன். வன்னிய மகாராஜனே, வச்சிர்பாக வர வைத்தால் சரியாக இருக்கும். ஆகையால் வச்சிர்பாக வர செய்வாய். அப்படியே செய்கிறேன். சபைக்கு வர செய்வாய். என்னுடைய மைந்தன் வச்சிர்பாகவை நான் அழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்து வருங்கள். இவ்விதமாக